வானிலையில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. தமிழகத்திற்கு டிட்வா புயல் காத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். இத்தனை நாட்கள் சென்யார் புயல் என்று சொன்னீங்க, இப்ப என்ன டிட்வா புயல்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வானிலை அறிக்கையை முழுமையா கேளுங்க. என்ன காரணம், எதனால, என்ன ஆச்சு, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா முழுமையான தகவலும் விளக்கங்களும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டா மட்டும்தான் இப்போ வானிலையில என்ன நடக்குதே அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். அதனால கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் யாரெல்லாம் இன்னும் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இனி வரக்கூடிய நாட்கள்ல வானிலையில எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போகுது, வரும் நாட்கள்ல மழை பொழிவு எந்த அளவு தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. அதனாலதான் சொல்றோம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம், எந்தெந்த மாவட்டங்கள்ல எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். அதனால தொடர்ந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை ஒட்டி உருவாகும் தாழ்வு பகுதியானது புயலாக மாறதாங்க போகுது. நிறைய பேர் சொல்றாங்க இலங்கைக்கு அருகே உருவாகிற தாழ்வு பகுதி புயலாக மாறாது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா புயலா மாறும். இலங்கைக்கு அருகே, அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை ஒட்டி உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி நிச்சயமாகவே புயலாகவே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது புயலாகவே தமிழ்நாட்டில் தாக்குமா அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பதாக இப்ப ஏங்க அந்த புயலுடைய பேர் இப்ப டிட்வான்னு மாத்திட்டீங்க, அப்ப சென்னியார் கிடையாதா அப்படின்னா இப்போ அதற்கான விளக்கத்தை நம்ம சொல்றோம், தெரிஞ்சுக்கோங்க. மலாக்கா ஜலசந்தி பகுதியில் புயல் உருவானதால் அதற்கு பெயர் சென்யார் என்று வைக்கப்பட்டது. அப்போ நமக்கு இலங்கைக்கு அருகே தான் முதலாவது ஒரு புயல் உருவாகும், அதற்கு பெயர் தான் சென்யார் என்று வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இங்க புயல் உருவாகிறதுக்கு முன்னாடியே, இங்க தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை ஒட்டி புயல் உருவாகிறதுக்கு முன்னாடியே எந்த இடத்துல உருவாகி இருக்கு அப்படின்னா மலாக்கா ஜலசந்தி என்கிற பகுதிகளில் உருவான தாழ்வு பகுதி வலுப்பெற்று புயலாக மாறியதன் காரணமாக அதற்கு பெயர் சென்யார் புயல் என்று வைக்கப்பட்டது. அந்த சென்யார் புயல்னால தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஆபத்தும் ஏற்படாது. ஆனா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை ஒட்டி உருவாகுது பாருங்க, இதற்கு பெயர் இப்போ நமக்கு டிட்வா என்று பெயர் வச்சிருவாங்க. யாருங்க இந்த டிட்வான்னு பெயர் வச்சதுன்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா சொல்றோங்க. நீங்க தொடர்ந்து வானிலை அறிக்கை கேளுங்க. மலாக்கா ஜலசந்தி பகுதியில் புயல் உருவானதால் அதற்கு பெயர் சென்யார்னு வச்சுட்டாங்க. இப்போ நமக்கு இலங்கைக்கு அருகே நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறது இந்த தாழ்வு பகுதி தான். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை ஒட்டி உருவாகிற தாழ்வு பகுதி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். அதற்கு பெயர் டிட்வா என்று வைக்கப்படும். இந்த டிட்வா புயல் பொறுத்த வரைக்கும் தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அங்க உருவான சென்யார் புயல் போல நமக்கு இருக்க போறது கிடையாது. அதனால இது முதலாவதாக நமக்கு மலாக்கா ஜலசந்தி பகுதிகளில் புயல் உருவானதன் காரணமாகவே அதற்கு பெயர் சென்யார் என்று வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதற்கும் தமிழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா இந்த சென்யார் புயல் பொறுத்த வரைக்கும் தற்போது தமிழகத்தில் அதிக பாதிப்புகளையோ அல்லது ஆபத்துகளையோ ஏற்படுத்த போறதில்லை. ஏன் அப்படின்னா அதற்கான விளக்கத்தை இப்போதான் நம்ம கொடுத்தோம், எந்த பகுதிகளில் உருவாச்சு அப்படின்ட்டு. ஏன்னா இங்க இலங்கைக்கு அருகே உருவான இந்த தாழ்வு பகுதி புயலா மாறுவதற்கு முன்பதாகவே அந்த இடத்துல புயல் உருவானதுனால அதற்கு பெயர் சென்யார் என்று வைக்கப்பட்டது. ஆனா இப்போ இலங்கைக்கு உருவாகிற புயல் பொறுத்த வரைக்கும் டிட்வா என்று பெயர் வைக்கப்பட்டு தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி நகர்ந்து அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கொடுக்க போகுது. எதற்காக இதை மறுபடியும் சொல்றோம் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ மறுபடியும் சொல்லப்படுகிறது. அதனால உருவாகும் டிட்வா, இந்த டிட்வா புயல்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை ஒட்டி உருவாகிற தாழ்வு பகுதி புயலாக மாறி தொடர்ந்து தமிழகத்தை மிரட்ட போகுது. அப்போ ஏற்கனவே சென்யார் என்று பெயர் வைக்கப்பட்டதுனால இப்போ இதற்கான பெயர் டிட்வா புயல் என்று வைக்கப்படும். இந்த புயலுக்கான பெயர் ஏமன் நாட்டில் பரிந்துரைக்கப்பட்ட பெயராக பார்க்கப்படுகிறது. அதனால இந்த புயலுக்கான பெயர் ஏமன் நாட்டில் பரிந்துரைக்கப்பட்ட பெயர் தான் டிட்வா புயல். இந்த புயல் தான் தமிழகத்தில் அதிக மழை பொழிவை கொடுக்கும் என்று தற்போது வரை இப்போ எதிர்பார்க்கப்பட்டு வருது. அதனால குழப்பிக்காதீங்க.
இலங்கைக்கு அருகே உருவாகிற இந்த புயலுக்கு பெயர் டிட்வா என்று வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த புயல் தான் தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்கள்ல அதி கனமழை ஏற்படுத்தும். ஏன்னா சென்யார் புயல் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னோடனே எல்லாருமே தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருவேளை நம்ம தவறான வானிலை அறிக்கை கொடுத்துட்டோமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து மலாக்கா ஜலசந்தி பகுதிகளில் அங்க முன்கூட்டியே ஒரு தாழ்வு பகுதி ஒரு புயலா மாறினதுனால பெயர் மாறிடுச்சு. அதற்கு பெயர் சென்னியார்னும் இலங்கைக்கு அருகே உருவாகின பெயர் பொறுத்த வரைக்கும் டிட்டுவா என்று பெயர் வைக்கப்படும். வரும் நாட்கள் அது குறித்து இன்னும் நம்ம மிக தெளிவா பார்க்க போறோம். இந்த புயல் தான் தமிழகத்துல தொடர்ந்து மிக கனமழை மற்றும் அதி கனமழை வந்து ஏற்படுத்த போகுது. சரி, எந்த தேதியில் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும்? இது புயலாக கரை கடக்குமா? ஏன்னா வங்கக்கடல்ல இருக்கிற வரைக்கும் இது புயலாக தாங்க இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வங்கக்கடல்ல இருக்கிற வரைக்கும் இது 120 கிலோமீட்டர் வேகம், 110 120 கிலோமீட்டர் வேகத்துல சுழண்டு கொண்டிருக்கும் இந்த டிட்வா புயல் தமிழக கடற்கரை ஒட்டி நெருங்கும் போது என்ன ஆகும்னா அந்த காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் கணிசமாக குறைந்து 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகமா குறைஞ்சு போயிடும். ஆனா காற்றின் வேகம் குறைஞ்சாலும் மழை வாய்ப்புங்கிறது கடலோர எல்லா பகுதிகளும், அதாவது நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமநாதபுரம், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டம், கடலூர், விழுப்புரம் போன்ற இடங்கள்ல அதிக மழை வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதெல்லாம் எப்பதாங்க நடக்கும்? நாங்களும் மழை வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பெருசா மழை வந்த மாதிரி தெரியல. எல்லாருமே புயலுங்கிறாங்க, சென்னியார் புயலுங்கிறாங்க. இப்ப நீங்க வேற புதுசா டிட்வா புயல்னு சொல்றீங்க. ஆனா வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தா வெயில் செமையா சொல்லு நடிக்குது. எப்போதாங்க மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து கேள்வி கேட்குறீங்க. அதற்கான பதிலை நம்ம பார்க்கலாம். நவம்பர் 28 முதல் 30ஆம் தேதி வரை பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் அதீத கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்ப எந்த தேதி சொல்றோமோ அந்த தேதியில நீங்க எதிர்பாருங்க. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? நவம்பர் 28, 29, 30. அதனால நம்ம சொன்ன தேதியில எந்த மாற்றமும் கிடையாது. அறிவித்த வானிலையில எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம வந்து புயலுக்கு பெயர் மட்டும்தான் மாற்றி இருக்கிறோம். இந்த புயலுக்கான பெயர் வந்து சென்னியார் என்று இது எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அங்க முன்கூட்டியே உருவானதுனால அதற்கு பெயர் சென்னியாரும் இதற்கு பெயர் டிட்வா என்றும் வைக்கப்படும் நண்பர்களே. அதனால தற்போதைய நிலவரப்படி வானிலையில் உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் நடக்கும். இந்த பெயர் மட்டும்தான் மாறி இருக்கு. சென்னியார் என்கிற பெயர் இப்ப டிட்வான்னு வரப்போகுது, அறிவிக்கப்படும். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். சென்னியார் என்கிற பெயர் தான் டிட்வாவாக இப்போ நமக்கு வந்து இலங்கைக்கு அருகே நமக்கு வந்து இந்த புயலுக்கான பெயர் வைக்கப்படும். ஏன்னா ஏற்கனவே சென்னியார் உருவாயிடுச்சு அப்படிங்கிறதுனால. அப்போ நமக்கு கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்க்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் எந்த மாற்றமும் இல்லை. அதிக மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பதிவாக தான் போகுது. தற்போதைய நிலவரப்படி வானிலையில் என்ன இருக்கோ அதை மிக தெளிவா உங்களுக்கு நம்ம அறிவிச்சிட்டோம். அதனால நேற்றைக்கு நம்ம இன்றைக்கு காலை நேரங்களில் கொடுத்த வானிலை அறிக்கை, நேற்று மாலை நேரங்களில் கொடுத்த வானிலை அறிக்கையில எந்த மாற்றமும் இல்லை. சரியாக நமக்கு மழை பொழிவு கடலோரங்கள் முழுவதுமாகவே மிக அதிகமாக இருக்கும். தொடர்ந்து இந்த டிட்வா புயல் பொறுத்த வரைக்கும் வலுவிழந்து புயலாக மாறி வலுவிழந்து தமிழகத்தில் கரை கடந்து உள் மாவட்டங்கள் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு என பல்வேறு உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே நமக்கு வந்து மழையில எந்த மாற்றமும் இல்லை. நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதுங்க. நவம்பர் 28, 29, 30 நிறைய மழை வரப்போகுது. இதை மட்டும் நீங்க தெளிவா இருங்க. மற்றபடி நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை வைத்து நீங்க குழம்பிக் கொள்ள வேண்டாம். ஆகவே மறுபடியும் நம்ம தெளிவுபடுத்துறோம். இந்த நவம்பர் முடியறதுக்குள்ள நமக்கு வந்து நிச்சயமாக மழை பொழிவு உறுதியாக நமக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இலங்கைக்கு அருகே, அதாவது குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை ஒட்டி உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக மாறிய பிறகு அதன் பிறகு நமக்கு வலுவிழந்து தமிழகத்தில் கரை கடந்து அதிக மழை பொழிவையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் தற்போது வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்டு வருது. அதனால இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி வானிலையில என்ன இருக்கோ அதை உங்களுக்கு முழுமையா நம்ம அறிவிச்சிட்டோம். இதுலயும் ஒருவேளை மாற்றங்கள் ஏதேனும் ஏற்பட்டால், மாற்றங்கள் எதுவும் கிடையாது, நம்ம சொன்னதே தான். அந்த பேர் மட்டும்தான் மாறி இருக்கு, மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை. வேறு ஏதேனும் மாற்றங்களோ அல்லது திசை திருப்பங்களோ இருந்தால் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் எங்களுக்கு குழப்பமா இருக்கு ப்ரோ, ஒன்னும் புரியல ப்ரோ அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா ஒன்னும் நீங்க குழம்பிக்க வேண்டாம். 28, 29, 30 ஆகிய தேதிகளில் நீங்க மழை எதிர்பாருங்க. கடலோர மாவட்டங்கள் உஷாரா இருங்க. தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க எச்சரிக்கையா இருங்க.
தொடர்ந்து அதுக்கப்புறம் நமக்கு டிசம்பர் முதல் வாரத்திலும் இன்னொரு தாழ்வு பகுதியானது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் முதல்ல இதெல்லாம் கரையை கிடக்கட்டும், அதன் பிறகு அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை குறித்து மிக தெளிவாக உங்களுக்கு விளக்கப்படும் நண்பர்களே.